பாத்திரலாம். நம்ம வைத்தியத்துக்கு கட்டுப்படாத சீக்கே இல்ல. வசோக்கா, இனிமே நீங்க கவலைப்படவே வேண்டாம். இவரு ஏகப்பட்ட பேஷண்ட குணப்படுத்தியிருக்காரு. நிறைய கொரோனா நோயாளிகளை கூட சவாலான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கியிருக்காரு. உங்களை மாதிரியே பிரெயின் டியூமர் பேஷண்ட்ஸுக்கு கூட எல்லாமே சரி பண்ணிருக்காரு. உங்களுக்கும் சரியாயிடும். இங்க வாமா. போங்க. கைய கொடுமா. ஐயா 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 ஐயா, இன்னும் 4 நாள் தான் உயிரோட இருப்பான்னு. ஐயோ, இந்த தலையில உலக்கைய தூக்கி போட்டுறாதீங்கய்யா. என்ன கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். அம்மா, அபசகனமா பேசாதீங்க. நாடி பார்த்தது இல்ல. இந்த பொண்ணுக்கு எந்தவித குறையும் இல்ல. பாட்டி, நம்ம சந்தேகம் கரெக்ட் பாட்டி. இந்த பசு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாயம் வெளுக்க போகுது. ஆமாண்டி, நீ சொல்ற மாதிரி இவ பொய் சொல்லிருந்தான்னு வச்சுக்கேன், அர்ஜுன் அவங்க அம்மாவும் கட்டுப்பாயிடுவாங்க. அவளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அப்புறம் என்ன, ஓ ரூட்டு கிளியரு. வைத்தியரையா, இது பசுவோட பிரெயின் டியூமர் ரிப்போர்ட். இத கொஞ்சம் பாக்குறீங்களா? ஐயோ, இவர் இன்னொரு பிரச்சனையை வேற ஆரம்பிக்கிறாரே. கொடுப்பா. இந்த ரிப்போர்ட்ல மூளையில கட்டி இருக்கிறது தெளிவா தெரியுது. ஆனா நாடி சுத்தமா இருக்கு. அதுதான் எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல. சுப்பிரமணி ஐயா, அந்த சூரணத்தை எடுத்து கொடு. இதோ எடுக்கிறேன் ஐயா. அம்மா, இது செம்பருத்தி சூரணம். இது வாயில போட்டு நீ சொல்ற டேஸ்ட வச்சுதான் உனக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு அப்பதான் நான் சொல்ல முடியும். மாட்டினாடி. டேஸ்ட வச்சு கண்டுபிடிச்சிருவாரா? இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே நாடி பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ டேஸ்ட்லயும் இல்லைன்னு சொல்லிட்டா நிச்சயமா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. அதனால டேஸ்ட நாம கரெக்டா சொல்லக்கூடாது.
இது வெளியே சொன்னா ஒருவேளை கசக்குச்சுன்னா வியாதி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால மாத்தி சொல்லிடலாமா? எப்படி சொல்றது? என்னம்மா என்ன டேஸ்ட் இருக்கு? வசு சொல்லு வசு, கசக்குதா, புளிக்குதா, துவக்குதா, இனிக்குதா? நீ என்னன்னு சொன்னாதானே வைத்தியர் அடுத்ததா அரளி விதைய அரைச்சு உன் வாயில ஊத்துவாரு. ஏமா நீ சித்த வைத்தியத்தை படிச்சிருக்கியா? அக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா? என்னம்மா? இது எங்க அக்கா தான். இப்படித்தான் ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு பெருசுபடுத்திக்க வேண்டாம். அரளியை எடுத்து அரைச்சி அமுதம் கலந்து பருத்தி சேர்த்து பாவு கலரி 100 வேளை நுனிநாக்கில வச்சா கபாலம் கரையும்னு போகர் சித்தர் பாடியிருக்காரு. அதன்படி பார்த்தா அரளி கூட ஒரு சில நேரங்கள்ல மருந்தா வேலை செய்யும். இது தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல நான் ஏதோ படிச்சிருக்கேன் வைத்தியரு. உண்மையிலே உனக்கு நாட்டு வைத்தியம் தெரியுமா? யாருக்கிட்ட தெரியும், சும்மா அடிச்சு விட்டேன். எல்லாம் நல்லதாவே நடக்கும். பசு, என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லம்மா. வசு, ஏன் இவ்வளவு லேட் பண்ற? என்ன டேஸ்ட் இருக்கோ அவர்கிட்ட சொல்லு. வைத்தியர் சார், இந்த மருந்து அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி இனிக்குது. இனிக்குதா? என்னம்மா சொல்ற? பஞ்சாமிர்தம் மாதிரி இனிக்குதா? ஆ, ஆமா வைத்தியரே, இனிக்குது. ஏய் மீனாட்சி, இந்த ஆளு உண்மையிலேயே சித்த வைத்தியர் தானா இல்ல டுபாக்குரா? இந்த ஆளு என்னடி இப்படி பிடிச்சிட்டு வந்திருக்க? சும்மா பில்டப் காட்டுறியா? பாட்டி, இவரு வேர்ல்டு ஃபேமஸ் வைத்தியர். சோஷியல் மீடியால இவரோட பேட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இவரோட வைத்திய வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க பாட்டி. பார்த்தா ஒண்ணும் தெரியலையேடி. ஏமா இந்த மருந்த உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்டா வேப்பல மாதிரி கசக்கும். நீ இனிக்குதுங்கிற? கசப்பு உனக்கு இனிக்குதுன்னா காரியமே வந்தாலும் கசக்கும் கச்சிதமாய் தித்திக்கும் தீக்குச்சி சிந்தைய சிதைக்குமேன்னு கார்மேக சித்தர் சொல்லியிருக்காரு. ஐயா வைத்தியர் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? கேக்குறப்ப அப்படியே இதே படக்குன்னு நின்னுடு போல இருக்கே. ஐயோ, என் பேத்திக்கு இப்படி ஒரு சீக்கா. அப்பவே சொன்னேன் அவகிட்ட, தலைக்கறி சாப்பிடுறீ, தலையில நோய் ஒண்ணும் வராதுன்னு. பாவி மக கேட்டாளா? கேட்கவே இல்லையே. என்னங்க, இவன் ஏதோ டிராமா பண்றார் போல தெரியுதுங்க. ஆமாமா, பிளேட்டை மாத்தி போட்டான்னு நினைக்கிறேன். இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி. நாடியில நோய் தெரியல, ஆனா ரிப்போர்ட்ல கட்டி இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியுது. என்னோட மருத்துவமும் அதான் சொல்லுது. ஆனா நாடி என்னைக்கும் போய் சொல்லாது. குணமும் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடின்னு வாய்ப்பாடு சித்தர் சொல்லிருக்காரு வைத்தியரே. ஆமாமா, நானும் படிச்சிருக்கேன். தம்பி, இது எனக்கு சவாலான கேஸ். நாடி சரியா இருக்கு, ஆனா டேஸ்ட் முரண்பாடா இருக்கு. இது தப்பான அறிகுறியா இருக்கு. அதனால இந்த பாப்பாவை என்னோட வைத்தியசாலைக்கு அழைச்சிக்கிட்டு போய் 1 மாசம் அங்க வச்சு வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும். 1 மாசமா? அவ்வளவுதான். வைத்தியரையா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்களை எப்படியாவது குணப்படுத்தி அனுப்புங்க. அண்ணா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணா. கண்டிப்பா வைத்தியர் குணப்படுத்திடுவாரு. வைத்தியர் ஐயா, வசுந்தராவ எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் நாங்க பாக்குறோம். அவ ரொம்ப வருஷம் உயிரோட நல்லா இருக்கணும். நீங்க இவள 1 மாசம் உங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா குணமாக்கி அப்புறமா திருப்பி அனுப்புங்க. எங்களுக்கு அது போதும்.
வைத்தியரே, எப்படியாவது வசு அக்காக்கு சரி பண்ணிடுங்க. எத்தனை மாசமானாலும் பரவாயில்ல வைத்தியரே, அவளை சரி பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஏண்டி இப்படி போய் சொல்லி மாட்டிக்கிட்ட? இப்ப என்ன பண்ண போற? நீ ஒரு மாசம் இங்க இல்லைன்னா அந்த இனியா நிச்சயமா அர்ஜுன் தம்பியை கல்யாணம் பண்ணி பாடி. அம்மா, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சிருங்க. என்னம்மா அது? சாரிப்பா. புரியுது. வசு, ஒரு மாசத்துக்கு நீங்க இருக்க போறதில்ல. நான் நினைச்சத கண்டிப்பா சாதிச்சே தீருவேன். ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். அர்ஜுன் சார், எனக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வசு. என்ன வசம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு? இப்ப என்ன பண்ண போற? ஒரே ஒரு பொய் சொன்னதுனால சிக்கல் மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கு பாரு. அம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது கொஞ்சம் சிக்கலான முடிச்சுதான். இதை எப்படி அவுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. என்ன துளசி இது? இதுக்கு தான் நான் அன்னைக்கே உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன். இல்லங்க, இது வசுவோட வாழ்க்கை. அப்படி எடுத்தமா கௌதமான்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அம்மா, வாங்கம்மா போலாம். ஏய், என்னடி இது? வாங்க, நான் சொல்றேன். வாங்க. என்ன? அப்பாடா, ஒரு வழியா கிளம்பிட்டா. இப்பதாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க உட்கார்ந்துகிட்டு இத்தனை நாளா ஓசி தீனி தின்னுகிட்டு இருந்தா. அவளை பார்க்க வரேன்னு என் தம்பி பொண்டாட்டி வந்து வந்து போய்கிட்டு இருந்தா. இனி வைத்தியர் பாடு, ஆட்டக்காரி பாடு. ஆமா பாட்டி, நாம இதுக்கெல்லாம் மீனாட்சிக்கு தான் நன்றி சொல்லணும். கெத்தா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா பாத்தியா? பாட்டி, என்னோட வைத்தியரு சூப்பர் வைத்தியரு. வியாதி இருக்கோ இல்லையோ, ஒரு மாசத்துக்கு அவளோட நடமாட்டம் இங்க இருக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. மேடம், உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க மேடம். வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுருங்க. நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோமா. என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ ரிலாக்ஸ்டா இரு. வைத்தியர் நிச்சயம் உன் வியாதிய சரி பண்ணிடுவாரு. அர்ஜுன் சார், மேடம், நான் போயிட்டு வரேன். வசு, உனக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்துருச்சேன்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? உனக்கு சீக்கிரமே குணமாகணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு சீக்கிரமே குணமாயிடும், சரியா? என்னடி சொல்ற? ஆமா மம்மி. வசு, கூடிய சீக்கிரமே நீ நல்லபடியா திரும்பி வந்துருவ. தேங்க்யூ நட்சத்திரா. அக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. வைத்தியர் உங்க வியாதி சரி பண்ணிடுவாரு. அந்த ஆத்தா மீனாட்சி உங்களை நல்லா பாத்துப்பா. என்ன ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிற நினைப்பா? ஆமாடி, நாங்க போட்ட மாஸ்டர் பிளான், எங்களுக்காக மீனாட்சி போட்ட திட்டம். அங்க போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து மூளைய சரி பண்ணிட்டு வா. நீ திரும்பி வர்றப்போ ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். அநேகமா என் கழுத்துல அர்ஜுன் தாலி கூட கட்டியிருப்பாரு. ஓஹோ, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீ திரும்பி வருவியா வரமாட்டியாங்கிறதே சந்தேகம். உன் உடம்ப நீ பத்திரமா பாத்துக்கோ. என்ன புரியுதா? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வசு, நாட்டு மருத்துவத்துல நீ நிச்சயமா குணமடைஞ்சிருவ. நம்பிக்கையோட போ.
பழைய வசு உற்சாகமா இருப்பால்ல, அந்த வசுவா திரும்பி வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் வசு மேடம். அர்ஜுன் சார், நான் தைரியமா தான் இருக்கேன். நீங்களும் தைரியமா இருக்கணும். எனக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். ஆபீஸ்ல பெண்டிங் ஒர்க்ஸ்னு எதுவுமே இல்ல, அதனால நோ டென்ஷன். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனந்த், எடுத்து உள்ள வைடா. வரேன் அர்ஜுன் சார். சரிங்க, வாங்க போலாம். ஏண்டி இனியா, எதுக்குடி இவ திரும்பி வந்துட்டா? ஆமா பாட்டி, எதுக்கு வரானே தெரியலையே. ஒருவேளை செருப்பு கிருப்ப விட்டுட்டு போயிருப்பா. ஐயோ பாட்டி, செருப்பு போட்டிருக்கா பாட்டி. அர்ஜுன் சார், நான் வைத்தியத்துக்கு போனா திரும்ப உயிரோட வருவேன் நான். எனக்கு சந்தேகமா இருக்கு. வசு, வசு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? ஐயோ இல்ல அர்ஜுன் சார், எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா குழந்தைத்தனமா பேசாத வசு. எல்லாத்தையுமே நல்ல விதமா பேசு வசு, ப்ளீஸ். இல்ல அர்ஜுன் சார், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்றேன் வசு, அந்த மாதிரிலாம் பேசாத. இல்ல அர்ஜுன் சார், என்னோட ஆசையெல்லாம் நிராசையாகி நான் பேயா அலைவனே. என்ன வசு, பேய்? அதனால என்ன வசு? சொல்லு, அதனால என்ன? நான் வேணா இன்னும் இங்க ஒரு வாரம் தங்கிட்டு என்னோட ஆசை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறேனே. அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அது சரியா வருமா தெரியலையே. வைத்தியரியா, சரியா வருமா? பரவாயில்ல தம்பி, அவங்க ஆசைப்படியே ஒரு வாரம் தங்கி இருக்கட்டும். ஓ, நான் கொடுக்கிற சூரணத்தை தினமும் சாப்பிடட்டும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வரட்டும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே வசு, அவர் ஏதோ தரேங்கிறார்ல, நீ போய் வாங்கிட்டு வா. ஐயா, இந்தாங்க ஐயா. இந்தம்மா, இது தினமும் 3 வேளை தேன்ல குழைச்சு சாப்பிடுமா? சரிங்க ஐயா. என்னோட சூட்கேஸ் மட்டும் எடுத்து தரீங்களா? இவ்வளவு போறதாவது. அம்மாடி, தைரியமா இருமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டவன் இருக்கான். சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க ஐயா. அர்ஜுன் சார், என்ன எல்லாரும் பாத்துட்டே இருக்கீங்க? உள்ள போலாம் வாங்க. அப்பதானே எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ வா மம்மி.
என்னைய அனுப்ப பாக்குறீங்க, எப்படி திரும்பி வந்தேன்னு பாத்தீங்கல்ல. என்ன பிளான் ஊத்திக்கிச்சா? ஆமா ஊத்திக்கிச்சா. ஓடி இன்னும் 7 நாள்ல மேல போய் சேர போறேன். நான் பார்க்க தானே போறேன். 7 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். வரட்டா? மீனாட்சி, நீ ஒன்னும் பதட்டப்படாத. சரி, நான் வரேன்.